நிலாவுக்கு எப்படியாவது சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, நிறைய இடத்துல பொண்ணு பார்க்குறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. பட் சேரனுக்கு அமையவே இல்லை. இதை தான் கடந்த சில எபிசோடாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நிலா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படினாலும் கார்த்திகாவை தவிர அண்ணனை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எந்த பொண்ணுமே நம்ம அண்ணனை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கார்த்திகா புரிஞ்சு வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை புரிஞ்சு ஒரு பொண்ணு வரணும் அப்படின்னா அது கார்த்திகாவாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அண்ணன் இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி கல்யாணத்துக்கு வராமல் இருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் என்னப்பா வந்துட்டீங்களா கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு கனவோடு தான் அவங்க கிளம்பி வந்திருப்பாங்க. அதுக்கு நடுவில் தான் ஏதோ ஒன்று ஆயிருக்குது. கண்டிப்பாக கார்த்திகாவை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க. மறுபடியும் கார்த்திகா கிட்டேயே பேசி பார்த்தா எப்படி நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலுக்கு கார்த்திகா வரும்போது அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் அன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இருக்க போகிறீங்கன்னு, அப்போ எங்களை பார்த்தா அந்த அளவுக்கு கேவலமாக தெரியுது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திகாவோட அம்மா நீ தான் இவளோட மனசை எல்லாம் கெடுத்து வச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, சின்ன வயசுல இருந்தே கார்த்திகாவை சேரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு தான் இருந்தோம். ஆனால் எங்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டை வந்ததுக்கு காரணமே உன்னோட மாமனார் தான், நடேசன் தான். அவரால் தான் இந்த சண்டையே வந்துச்சு. சோழனோட அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீ கேட்டிருக்கியா? இந்த வீட்டில் இத்தனை நாளாக நீ இருக்கியே, நாங்கள் எதுக்கு சண்டை போடுறோம், உறவுகளாக இருந்தாலும் எதுக்காக சண்டை போட்டோம், என்ன ஏதுன்னு இது வரைக்கும் நீ விசாரிச்சிருக்கியா? ஏதோ சேரனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்ல போகிறாங்க.